தாத்தா தாத்தா, மல்லி அக்கா கிடைச்சிட்டா. அப்படியா? அம்மா மகாமாயி, ஜெகன்மாதா, உன் குழந்தைய நீ காப்பாத்திட்ட தாயே. இப்ப மல்லி எங்கப்பா இருக்கா வித்யா? அக்கா வீட்டுக்கே வந்துட்டா. நாம தேவையில்லாம எங்கெங்க தேடிட்டு இருந்தோம். எல்லாம் அந்த மகமாயியோட மகிமப்பா. நாம தேடுறது நம்ம கிட்ட தான் இருக்கும். ஆனா அதை நமக்கு காட்டாம நம்ம கூடவே இருந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருப்பா அவ. மல்லி கிடைச்சிட்டாங்கிற போது ஸ்ரீசக்கரமும் கிடைச்ச மாதிரி தான். முதல்ல நான் அவளை பார்த்தாகணும். மல்லிக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை கூடவே வந்திருக்கு தாத்தா. அதான் மல்லி கிடைச்சிட்டாளே, அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிடும். சரி வா போலாம். विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् आपीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्। प्रथमं शैलपुत्रीति द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकम् पंचमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्र्यश्च महागौरीति चाष्टमम्। புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.